உறவுகளே வணக்கங்கள். ஐயோ மழை தொடங்கிட்டது. என்னென்னு சொன்னால், நான் வாழைச்சென்னையில் கடை வச்சிருக்க வேர்டின ஒரு மரம், அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்தில் நிறைய தரம் தொடர்ந்து காய்ச்சி கொண்டே இருக்கும், கொய்யாக்கா மாதிரி. ரைட், அப்பா இப்போயும் பிடிங்கிருக்கிறார் பாருங்க. பிம்பிலிக் என்ன ஒன்று சொல்லுவாங்க, ஒரு புளித்தன்மையாக இருக்கும்போது நிறைய பிடிங்கிட்டார் அவர். அதில் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். நிறைய காய்க்கும், உங்களுக்கு கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். ஓகே, பார்ப்போம் என்னென்று. ரைட், இதுதான் அந்த காய். இவ்வாறு வேறு எப்படி இருக்கும் என்னென்ன தெரியல, நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் சொல்லணும். கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். ரைட், ஆல்ரெடி நிறைய காய்கள் வந்து அப்போ ஆஞ்சிட்டார். இந்த கீழே விழுந்து கிடக்குது. ஷாப்பிங் பேக்லேயும் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இவ்வளோ உண்டு. இது பார்த்தீங்களா, நிறைய இருக்குங்க. இப்படி வரும். பழுத்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், மற்றபடி கொஞ்சம் புளிப்பில் புளிப்பு தான். ரைட், நிறைய இருக்குது. 5-6 கிலோ கிட்ட ஆஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. இது யாழ்ப்பாணத்தில் கொண்டு விற்பனை செய்கிறாங்க, வேண்டுவாங்க விரும்பி. நான் கறிக்கெல்லாம் போட்டு சமைப்பினோம். நான் நினைக்கிறேன் இதுக்கு பதிலாக புளிக்கு பதிலாக அதை பாவிக்கலாம். அம்மாவும் பாவிக்கிறோம், சொதி எல்லாம் போட்டு சமைச்சு தரோம், நல்லா இருக்கிறது. என்ன பேருன்னு தெரியல எனக்கு, தெரிஞ்சாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்டா. கிழக்கு மாநிலத்திலிருந்து வடக்கில் கொண்டு நாட்டினது நல்லா காய்க்குது. சந்திக்கலாம், பாய்.